உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவான் பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மீனத்திலிருந்து பயிற்சியாகி மேஷத்துக்கு வர்றாங்க. எப்போ வர்றாங்கன்னா, மே மாசம் 11ஆம் தேதி பயிற்சியாகி ஜூன் மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் மேசத்திலேயே இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை செய்யவிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்கிறோம். அதற்கு முன்னாண்ட என்னுடைய வாடிக்கையாளர்கள், அதாவது என்னுடைய நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ பாத்தீங்கன்னா, கடகராசி, கடகராசிக்கு 3, 6, 9, 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அது போக கடகராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான். அப்போ இந்த 10ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி. 10ஆம் இடம் என்பது என்ன? கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்ப தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதியே ஆட்சியாக இருக்கிறார். இதனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கடகராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், கதை ஆசிரியராக இருக்கலாம், நீங்க பாட்டு எழுதுறவங்களா இருக்கலாம், பாட்டு பாடுறவங்களாக இருக்கலாம். எந்த தொழில் நீங்க இருந்தாலும் அந்த தொழில் மூலியமாக உயர்வடைந்து, அதாவது வெற்றி பெற்று நல்ல பொசிஷனுக்கு வந்து உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய முயற்சி எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வெற்றி இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசிக்காரங்களே, இது பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ராஜயோகம். 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலேயே ஆட்சி. அப்ப உங்களுக்கு தொழில் பட்டய கிளப்பும். அது போக அதே செவ்வாய் பகவானுக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் பார்வை. அந்த 4ஆம் பார்வையாக கடகராசியவே பார்க்கிறாங்க. கடகராசியில செவ்வாய் நீச்சம். அப்ப ஆட்சி பெற்ற செவ்வாய் நீச்சம் பெற்ற செவ்வாயை பார்க்குது. இது ஒரு அற்புதமான யோகம். அது போக ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு வந்துடுறாரு. அப்ப அந்த செவ்வாய் பகவான் அந்த கடகத்தை பார்க்கும்போது இந்த கடகத்துல குருவும் இருக்கிறார். இது குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் கடக ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கிறது. இந்த குருமங்கள யோகத்தின் பயனாக என்ன நடக்கும் அப்படின்னா, கடகராசிக்காரர்கள் நிறைய பேர் திருமணம் ஆகவில்லை அப்படிங்கிற வேதனையோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு என் பையனுக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சுன்னா போதும் சாமி, என் பொண்ணுக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சுன்னா போதும் சாமி அப்படின்னு பெத்தவங்கள் அந்த மக்களை நினைச்சு எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. அந்த வேதனைகள் இப்போ இந்த குருமங்கள யோகத்தினால கண்டிப்பாக தீரும். உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட இடத்தில், இல்ல உங்க மக்கள் ஆசைப்பட்ட இடத்தில் நீங்கள் திருமணம் பண்ணி வைப்பீங்க. இது உறுதியாக இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். அது போக அதே குரு பகவான் 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறாரு. இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த குருவும் அந்த செவ்வாயும் கடகராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறாங்க.
இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குரு யாரு? புத்திர காரகன், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். செவ்வாய் மங்களகாரகன். அப்ப அவங்க இருவரும் இணைந்து யாராருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, யாராருக்கெல்லாம் இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஐவிஐ பண்ணோன்னு சொல்லி நிறைய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ரொம்ப வெக்ஸையும் உட்காந்துருக்கிறீங்க, தத்துப்புள்ளி எடுத்து வளர்த்துக்கலாமா நினைச்சு உட்காந்துருக்கிறீங்க, இதுக்கு மேல நமக்கு குழந்தை பாக்கியமே இல்லையா அப்படின்னு வேதனைப்பட்டு உட்காந்துருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்வது என்னவென்றால், இந்த ஒரு டைம் முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்த குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். உறுதியா சொல்றேன், நானும் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா குரு மங்கள யோகம் இந்த 5ஆம் இடத்தையே பார்க்குது. கண்டிப்பாக கடகராசியில் பிறந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இயற்கையாகவே கருணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக டாக்டர் வைத்தியம் மூலியமாகவும் கருணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி உங்க பக்கம்தான். இது போக பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய திறமை. உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, உங்களுக்கு எவ்வளவு ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க, நீங்க அந்த பிசினஸே செய்ய முடியாம போயிட்டு இருக்குது. அப்ப உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய அறிவு என்ன, இது எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த பீரியட்ல உங்களை தேடி வந்து கதவை தட்டும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளுக்கு வழி பிறக்கும், யோகம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு வயசு இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு. ஏன்னா குரு பகவான் உச்சமாக இருந்து 12 வருடம் கழித்து 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கறாங்க. அதே சமயத்துல அந்த ராசிநாதனும் விருச்சகத்தையே பார்க்கறாங்க. இதனால கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும். அது போக பார்த்தீங்கன்னா, பெத்தவங்களும் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. நீங்க வேலைக்கு போய் நீங்க ஒரு வியாபாரம் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லா இருந்தா உங்க பெத்தவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை இப்ப கொடுக்க போறீங்க. என் பையன் பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டான் அப்படின்னு எத்தனை பெத்தவங்க இன்னைக்கு வேதனைப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் அவங்க நெஞ்சில பாலை வாப்பீங்க. அது மாதிரியான டைம் இப்ப வந்துருச்சு. அது போக அந்த 10ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கடல் கடந்து போய் பிசினஸ் பண்ணுவீங்க. ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போய் நீங்க பிசினஸ் பண்ணுவீங்க. அந்த பிசினஸ்லயும் லாபம் தான் சம்பாதிப்பீங்க. அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய திறமைக்கும் என்ன வாய்ப்புகள், எல்லா வாய்ப்புகளும் கண்டிப்பா வரும். முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல தொழில் கிடைக்கும். தொழில் இருக்கிறவங்க தொழில் செய்வீங்க. புதுசா தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஆரம்பிப்பீங்க. வேலைக்கு போறவங்க வேலைக்கு போவீங்க. வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன் பிரச்சனை எல்லாமே தீரும். கவலையே படாதீங்க. ஆனா இந்த பீரியட்ல நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா, யாரை பார்த்தும் இலகி விடாதீர்கள். நீங்க யாரை பார்த்தாலுமே அந்த அன்பு அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டுருவீங்க. யாரை பார்த்தாலும் பாவம் சொல்லிடுவீங்க. அது மாதிரி பாவம் சொல்லி யாரையாவது சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு தான் கெடுதல். அது போக பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணினாலும் பார்த்து பண்ணுங்க. மனமிலகி பண்ணிட வேண்டாம். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்தர் லவ் பண்ணினாலுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் எல்லாத்தையும் கொடுத்துறாதீங்க. பணம் நம்ம ஏதோ ஒரு வேலையில நம்ம ஒரு நேரம் கெட்டிருக்குது, ஒரு நேரம் நல்லா இருக்குது, நம்ம சம்பாதிக்கிறோம். சம்பாதித்த பணத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறது இல்லை. நிறைய பேர் பணத்தை லாஸ் பண்ணிட்டு, பணத்தை இழந்து, அடுத்தவங்க நம்பி மோசம் போய் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க கடகராசிக்காரங்க. அதை கண்டிப்பா கொஞ்சம் மாத்துங்க. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருங்க. அன்பு பாசம் காட்டுங்க. அதுல ஏமாந்து போயிடாதீங்க. அது போக உங்களுடைய நீங்க பெற்ற மக்களால்
நிறைய பேர் வேதனைப்பட்டிருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மகனை நினைச்சு, மகளை நினைச்சு இன்னைக்கும் அழுதுட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சு. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அப்ப இந்த சமயத்துல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன். அந்த முருகனை செவ்வாய்க்கிழமை நாள்ல அந்த கோயிலுக்கு முடிஞ்சா ஒரு முறை போயிட்டு வாங்க. அப்படி முடியலன்னா இங்க ஏதாவது ஒரு முருகனை செவ்வாய்க்கிழமை நாள்ல வணங்கி வாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குன்றின் மேல் இருக்கும் குன்றின் மேல் இருக்கும் முருக பகவானை வணங்கி வாங்க. அது போக சந்திர பகவான், உங்களுடைய ராசிநாதன், திங்களூர்ல சந்திர பகவான் இருக்கிறாங்க, அவங்கள வணங்கி வாங்க. அப்படி அங்கேயும் போக முடியல அப்படின்னா திங்கட்கிழமை நாள்ல நவகிரகங்கள்ல சந்திரன் இருக்கிறாங்க, வெள்ளை புஷ்பங்கள் போட்டி வணங்கி வாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. இதுல ஜாதகத்துல டைம் நல்லா இருந்துச்சுன்னா வெற்றி இருமடங்கு. ஜாதகம் சரியில்லை அப்படின்னா சில குழப்பங்கள் வரும். அந்த குழப்பத்துல இருந்து மீளணும், நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விருப்பம் உள்ளவர்கள் ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.